சட்டமன்றத்தில் இன்று முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் கன்னிப்பேச்சு. தமிழக சட்டசபையின் 2வது நாள் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஆட்சி முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் ஏற்பட்ட பின்னர் 2வது நாளான இன்று சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல்கள் நடக்கும் நடைமுறைகள் இருந்தன. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதல்வர் ஜோசப் விஜய் சபாநாயகர் பதவிக்கு ஜேசிடி பிரபாகரனையும், துணை சபாநாயகர் பதவிக்கு துறையூரைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான ரவிசங்கரையும் முன்மொழிந்திருந்தார். இந்த இருவரையும் அமைச்சர் ஆனந்த் வழிமொழிந்திருந்தார். துணை சபாநாயகர் பதவிக்கும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் ஏக மனதாக தேர்வு செய்யப்பட்டதாக தற்காலிக சபாநாயகரான கருப்பையா அறிவித்தார். இதைத் தொடர்ந்து சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினும் அவை முன்னவரான அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் சபாநாயகர் இருக்கைக்கு ஜேசிடி பிரபாகரனை கையை பிடித்து அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரை பாராட்டி பேசும் நிகழ்வு நடந்தது. இதில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. முதலில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேசினார். இவரை அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரான காமராஜ் பேசுகையில், நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில்தான் என்பது உண்மைதான். தமிழக முதல்வராக இளைஞர் அமர்ந்திருக்கிறார். எனவே இவர் நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி தருவார். அவருக்கு எனது முழு ஆதரவும் உள்ளது. இந்த அரசு அமைந்த பின்னர் சென்னை மாநகரம் சுத்தமாக காணப்படுகிறது. காவல்துறை கட்டுப்பாடு கண்ணியத்துடன் இயங்குகிறது. இது தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னசுவாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு ஆகியோர் பேசினர். வன்னியரசு பேசுகையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களாக 2 பேர்கள் மட்டுமே தேர்வாகி இருக்கிறோம். எங்கள் குரலும் இந்த சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் அது தமிழகத்தின் குரலாக இந்த சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்று கோரிக்கை விடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரான போஜராஜன் பேசுகையில், தமிழக சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதம் குழு என அமைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரான பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், சட்டமன்ற நிகழ்வுகளில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும். அதேபோல் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் காண்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிகழ்வில் வெற்றி பெற்று தம்பி விஜய் சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுகையில், முதல்வர் அறிவித்துள்ள திட்டமான வழிபாட்டு தலங்கள் அருகே, மக்கள் கூடும் இடங்கள் அருகேயும் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பை பாராட்டி பேசினார். இதைத் தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். முதல்வருக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். சபாநாயகர், துணை சபாநாயகர் பெயர்களை குறிப்பிடக்கூடாது என்ற சம்பிரதாயத்தின்படி அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் பதவியை குறிப்பிட்டு வாழ்த்துகிறேன் என்றார். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனக்கு வாய்ப்பு தர கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவரை பேச அனுமதித்தார். அவர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோர்களை பாராட்டி பேசினார். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சபாநாயகர் அவர்கள் 3 முறை சட்டசபைக்கு ஆளுங்கட்சியிலேயே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தமிழக முதல்வர் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த அரசியல் நாகரீகம் சட்டப்பேரவையிலும் தொடர வேண்டும். திமுகவை பொறுத்தமட்டில் எதிரி கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றார். மேலும் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தமிழக நலனுக்காக அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என உறுதியளித்தார். அதுவும் தவிர முதல்வரும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்பதை நினைவூட்டினார். இதைத் தொடர்ந்து பேசுகையில், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரியது. தமிழ்தாயை பொறுத்தவற்றில் முதல் இடம் வகிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாபெரும் வெற்றியை பெற்று முதல்வரான ஜோசப் விஜய் தனது கன்னிப்பேச்சை இன்று அரங்கேற்றினார். அப்போது அவர் பேசுகையில், சட்டமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இருந்தாலும், ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சமமாக சபாநாயகர் நடத்த வேண்டும். இதில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்.
சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அவை முன்னவர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் சபாநாயகரின் கையை பிடித்து அழைத்துச் சென்று இருக்கையில் அமர்த்தியதற்கான மரபு பற்றி ஒரு குட்டி கதையையும் முதல்வர் சபையில் தெரிவித்தார். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடக்கும் நடைமுறைகளை சபாநாயகர் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். மன்னர் விருப்பத்தை பெரும்பாலும் பாராளுமன்றம் நிறைவேற்றாது. மன்னருக்கு எதிரான செய்தியை பாராளுமன்றத்தில் நடந்ததை மன்னரிடம் சொல்ல ஒரு தைரியம் வேண்டும். அந்த செயலை செய்யக்கூடிய பணிதான் சபாநாயகர் பணி. மன்னர் கோபம் கொண்டால் சபாநாயகரின் உயிர் போய்விடும். இதனால் சபாநாயகர் பதவியை ஏற்காமல் தலை தப்பித்தால் போதும் என்று ஓடிவிடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் சபாநாயகரை சமாதானப்படுத்தி இருக்கையில் அமர வைப்பார்கள். இந்த சம்பிரதாயம்தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் நடைமுறையை பின்பற்றும் நாமும் நிறைவேற்றி வருகிறோம். அதன்படிதான் இன்று சபாநாயகர் இருக்கையில் எதிர்க்கட்சி தலைவராலும் அவை முன்னவராலும் சபாநாயகர் அமர்த்தப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை கண்ணியமாக நடைபெற தமிழக வெற்றிக் கழகம் முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்தார். பாராட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து பேசிய சபாநாயகர் JCT பிரபாகரன் தனது பேச்சில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்களை நினைவு கூர்ந்தார். தமிழகம் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் மிகப்பெரிய நம்பிக்கையை முதல்வர் ஜோசப் விஜய் மீது கொண்டிருப்பதாகவும் அவரால் தான் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்றதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டார். முதல்வர் ஜோசப் விஜய் அமைதியானவர். அவரது செயல்பாடுகள் ஒரு பெரும் அலையை ஏற்படுத்தி விசில் அலையாக அது வீசியது. இதனால்தான் தேர்தல் கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி மக்களுடன் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றியை கண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் சபாநாயகர் பாராட்டி பேசினார். மேலும் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். இந்த சட்டசபையில் தரமான விவாதமும் சபையின் மாண்பும் காக்கப்பட வேண்டும். தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். அதனை நாம் செயலாக்குவோம் என்று பேசினார். இதைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் ரவிசங்கர் நன்றி தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது நாளான இன்று சபை நடவடிக்கைகள் மிகவும் இயல்பாக சுமூகமாக நடந்தது. வேந்தர் செய்திகளுக்காக தமிழக சட்டப்பேரவையிலிருந்து GL நரசிம்மன்.